காரம் சாப்பிட்றவங்க விட ஸ்வீட் சாப்பிட்றவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு அந்த ஸ்வீட் மாதிரியே இருக்கும். இது என்னுடைய அனுபவம். அதாங்க வீட்டில் இது மாதிரி யாரை கேட்குறாங்க அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்களேன், அவங்க அப்படியே உருகிடுவாங்க. அந்த நெய்யோட வாசம் இருந்துகிட்டே இருக்கும் கரண்டியில் இருக்கும்போதெல்லாம். நீங்கள் சொல்கிறது எதுவும் காலை கேட்க மாட்டேன், எனக்கு கேசரி உள்ளே போயிட்டே இருக்கு. நன்றி. பாருங்க, பாதி கேசரி கிடையாது, ஒரு சைடு ஃபுல்லாக கரையிட்டு வரேன். இந்த மாதிரிலாம் கேசரி வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னு வீட்டில் இருக்காங்க, ஆமாம் ஒரு சின்ன கப்பு, இன்னொரு கப்புன்னு கேட்பாங்க. பிரமாதமாக ஒரு கேசரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. தேங்க்யூ, ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கன்னா கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானே அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஏரியா கும்பகோணத்தில், ஹை டிராஃபிக் இருக்க ஒரு ஏரியா. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க கடை விதிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமில் உண்மையாகவே அந்த மக்களோட போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடம்பரமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, சுற்றி கோயில். ஸோ இந்த இடத்த பற்றி நம்ம பேசணும், நிறைய பேசிகிட்டே போகலாம். நம்ம வீட்டில் 365 நாளும் இருக்க ஒரு பொருள்னா இந்த ரவை. இந்த ரவையை வச்சு கேசரி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு அதில் நெய் சேர்க்கணும், எந்த அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்க்கணும், எண்ணெய் ஏன் சேர்க்கணும், இது எல்லாமே வந்து அந்த அளவீடுகளில் சரியான நேரத்தில் சரியான பக்குவத்தில் அதை நம்ம செய்யும்போது அந்த ரவா கேசரியோட தன்மை அப்படிங்கிறது நம்மளை மீண்டும் மீண்டும் சாப்பிட வைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நெய் வந்து சூடு ஆற ஆற டைட் ஆகும். ரீஃபைண்ட் ஆயில் வந்து எவ்வளோ சூடாக இருந்தாலும் அது வந்து டைட் ஆகும், தரன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கேசரி பண்ணும்போது அந்த சக்கரை கரெக்டாக ஒரு கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா, அதுக்கப்புறம் நம்ம அதை கிளறணும்னு சொன்னோம்னாக்கா அது டைட் ஆகிடும். நம்ம சொல்கிற அந்த இலகல் பதம் கிடைக்காது. அதனால் அந்த ரவா கேசரி வந்து அது கொதி வாங்கின உடனே ஜஸ்ட்டு ஒரு 2 பபுள் வந்துச்சுன்னு சொன்னால் போதும், அதில் இருக்கிற ஜீனி கரைஞ்சிடும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவையை குக் பண்ணுற பக்குவம் என்ன? ரவா கேசரி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த ரவாவை நல்லா வேக்காடு வாங்கிடுவோம். வேக்காடு வாங்கிட்டு அந்த ஜீனி அந்த வேக்காடுக்கு பிறகு அந்த ஜீனியை கொடுப்போம். இந்த ரெசிபி எப்படி மேரேஜ் ஸ்டைலில் பண்ணுறீங்க? மண்டபத்தில் நம்ம வந்து நிறைய அதிகமாக வந்து ஆட்கள் வராங்க, எண்ணிக்கையை விட அவங்க கூடுதலாக இருக்கிறாங்க, அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு அர்ஜென்ட்டுக்கு ரெடி பண்ணணும், 10 மினிட்ஸுக்குள்ளே நம்ம அதை பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம இது மாதிரி தனித்தனியாலாம் வறுத்து எடுத்து அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பண்ண முடியுமானாக்கா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ வந்து எல்லாமே அட்டன் டயத்தில் வேலையை முடிச்சு அந்த இலை போட்டு தண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஸ்வீட் வெளில போயிடும். அந்த பேட்டர்ன் பண்ணும்போது இது மட்டும்தான் மேட்ச் ஆகும், ஈஸியாக இருக்கும். அந்த பக்குவத்தோட தன்மையில் தான் அந்த ரவா கேசரி அந்த இலகலாக இருக்கிறது, இந்த சாஃப்டாக இருக்கிறது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். இந்த காஞ்ச திராட்சையோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக போகணும். இதுக்கு ஒரு புளிப்புத்தன்மை உண்டு. இந்த புளிப்புத்தன்மை வந்து இதில் ஆட் ஆனிச்சுன்னு சொன்னாக்கா அந்த ஸ்வீட்டை வந்து அது பக்குவத்தை மாற்றிடும். பக்குவம் மீன்ஸ் அந்த டேஸ்ட்டை மாற்றிடும். அதனால் இதை கொஞ்சம் குறைவாக பண்ணிக்கணும். பஞ்சு போல் கேசரி எப்போவுமே நல்லா சாப்பிடணும்னு வச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்ஷோ டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நமக்கு சொல்லித்தர போகிறாங்கன்னா திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான். இவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நிறைய ரெசிபி சொல்லி தராரு. இங்கே ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சொல்லி இங்கே வச்சு நடத்திட்டு வராரு. இங்கே நிறைய பியூர் வெஸ்டர்ன் ரெசிபி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் தேடி வராங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அவரை தேடி வந்திருக்கோம். அவரை பார்த்து மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ண சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்ட விஷயம் என்ன, இந்த ரவா கேசரி. ஏன்னா நீங்கள் பல்காக பண்ணும்போது அந்த ரவா கேசரியோட பக்குவங்கள் மாறும். இப்போ வீட்டில் பண்ணும்போது ஒரு 100 கிராம் ரவை போட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய பேருக்கு வீட்டில் அந்த ரவா கேசரி வந்து கெட்டித்தன்மையாகிடும். கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு போனால் அந்த ரவா வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுக்காது. ஒன்று உதிரியாக இருக்கும், ஒன்றில் கெட்டியாகிடும், இல்லை ஓவர் குக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் பல்காக பண்ணும்போது இந்த ரவா கேசரி எப்படி வந்து பண்ணுறீங்க, அதோட டேஸ்டோட பக்குவம் என்ன, அதோட அளவுகள் என்ன, இதை வந்து இன்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த ரவா கேசரி சொல்கிறீங்களா? எனக்கு நிறைய ரெசிபி வந்து அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த ரவா கேசரி இது மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஒருத்தார், ராஜான்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து ஐயங்கார். அவர் இப்போ இல்லை. பட் வந்து அவரை நான் நினைவு கூறாமல் நான் இந்த கிச்சனில் நிற்க முடியாது. முதல்ல வந்து தொழிலில் எதெல்லாம் தப்பு எதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிக் கொடுத்தாரு. தப்பை ஏன் செய்யக்கூடாது, தப்பை ஏன் செய்யணும் அப்படிங்கிறத ரெண்டையும் சொல்லிக் கொடுத்தாரு. அதே மாதிரி தப்பை எப்படி திருத்துறது, இந்த 3 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது வந்து அந்த ராஜான்ற மாஸ்டர். ஆமாம், அவர் ரொம்ப அழகாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாரு.
தப்பு ஏன் செய்யவே கூடாதுங்கிறத வந்து ரொம்ப அழகாக எனக்கு பதிவு பண்ணியிருந்தார். அதனால தான் என்னால் இப்போ எங்கே செஞ்சாலும் சரி சரியாக மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும், சரியாக மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். அந்த இடத்த எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது வந்து ராஜா. தொழிலில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் உங்கள் ஜெர்னியில். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. இப்போ நம்ம வந்து 1 கிலோ திட்ட ரவாவுக்கு வந்து நம்ம கேசரி செய்ய போகிறோம். 1 கிலோ ரவா, நெய் வந்து 1/2 லிட்டரு, நம்ம எந்த அளவுக்கு ரவா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு 2 மடங்கு ஜீனி, முந்திரி வந்து ஒரு 75 கிராம், திராட்சை ஒரு 50 கிராம், ஏலக்காய் வந்து நம்ம பொடிச்சு போட போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு ஏலக்காய், ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் வந்து 200 ml. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? நெய். ஓகே. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. ஆமாம், எதுவும். ஓகே, அடுப்பை ஆன் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். இது ரொம்ப மாடர்ன். நமக்கு தேவை வந்து வெந்நீர் மட்டும் ரெடியாக இருக்கும். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. அந்த பக்குவம் எப்படி ஊற்றுறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கும். பட் இதுக்கு பேர் வந்து சக்கரை சட்டின்னு பேர். இது வந்து என்ன பியூர் ஒயிட்டாக இருக்கும். இது ஸ்வீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, வீட்டில் வந்து சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் தயார் பண்ணுவீங்க. அந்த பாத்திரத்தில் உப்பு புழங்கியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு காரம் புழங்கியிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்வீட் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஸ்வீட் முடித்தோடனே நல்லா நிதானமாக அதை சாப்பிட்டு ருசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதில் ஒரு காரமோ அதில் ஒரு உப்போ தெரியும். இது வந்து எங்கேருந்து வருதுன்னா நமக்கு தெரியாது. நல்லா தான் பாத்திரத்தை தேய்ச்சிருப்போம், எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் அந்த பாத்திரத்தின் தன்மை அது உள் வாங்கியிருக்கும். இது வேகும்போது அதனுடைய தன்மையை அது வெளியில் விட்டுருக்கும். அதனால தான் இனிப்பு பாத்திரம் தனியாக வச்சு வீட்டில். அதனால இப்போ இது வந்து ஸ்வீட் கடாயின பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது வந்து நம்ம அடிக்கடி இது செய்யறதுனால நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுது. வீடுகளில் வந்து சாதாரணமாக ஸ்வீட் பண்ணும்போது அதில் ஒரு கல் உப்பு போடுறவங்களும் இருக்காங்க. அந்த சுவையை வந்து அந்த உப்பு டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம செய்கிற பேட்டர்னில் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது கிடையாது. இந்த பியூர் இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக தனியாக இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்வீட் கடாயை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நெய் ஊற்றிலாமா? நெய் கொடுத்தோம். ஓகே. கேசரியோட பேஸே வந்து நெய் இல்லாமல் பண்ண முடியாது சார். நெய் தான் அதில் பேஸு. ஆனால் பியூர் நெய் எல்லாமே நம்ம பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா 2 விஷயம் முன்னாடி சொன்ன மாதிரி திகட்டும். 2வது வந்து அது டைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அதில் கிடைக்காது. அதனால நான் வந்து ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ரீஃபைண்ட் ஆயில் தான் அதுக்கு யூஸ் பண்ண முடியும். நம்ம கடலை எண்ணெயோ இல்லை வேறு எதாவது பண்ணோம்னா அதோட ஸ்மெல் இருக்கும். இந்த ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து எதுவும் ஸ்மெல் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நெய் வந்து சூடு ஆற டைட் ஆகும். ரீஃபைண்ட் ஆயில் வந்து எவ்வளோ சூடாகினாலும் அது வந்து டைட் ஆகாது, தளன்னு இருக்கும். இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணுறோம். அப்படி கொட்டலாம் மாட்டீங்களா? அந்த அளவு தான் கம்பெனி ஒத்துக்காது. கம்பெனி ஒத்துக்காது இல்லை, தாராளமாக கொட்டலாம். இந்த முந்திரி இருக்குங்கிறத 2 கிலோ இதில் போட முடியுமானா போட முடியாது. அடுத்தது திராட்சை. இந்த காஞ்ச திராட்சையோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக போடும். இதுக்கு ஒரு புளிப்புத்தன்மை உண்டு. இந்த புளிப்புத்தன்மை வந்து இதில் ஆட் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த ஸ்வீட்டை வந்து அது பக்குவத்தை மாற்றிடும். பக்குவம் மீன்ஸ் அந்த டேஸ்ட்டை மாற்றிடும். அதனால் இதை கொஞ்சம் குறைவாக பண்ணிக்கணும். இது வந்து அதுக்கு ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும், அந்த புளிப்பு. அடுத்தது ரவை. இப்போது இந்த ரவை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சார், இந்த ரவை இந்த கேசரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவை வந்து பர்டிகுலராக பெரிய ரவை, இந்த பாம்பே ரவை சொல்லுவாங்க, இல்லை இந்த சின்ன ரவை சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு எந்த ரவா யூஸ் பண்ண நல்லது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வாங்கியிருக்க ரவா பார்த்தீங்கன்னா பெருவட்டும் இருக்காது, சிறுவட்டும் இருக்காது, மீடியமாக இருக்கும். பெருவட்டாக இருக்கிற ரவா வந்து கிச்சடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து காய்கறிலாம் வெட்டி போட்டு கிச்சடியோ உப்புமாவோ பண்ணுறதுக்கு வந்து இந்த ரவாவில் பெருவட்டு ரவா வந்து அதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சின்ன ரவா அப்படிங்கிறது நம்ம பாயசம் வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் குளகுளப்பாக செய்கிற விஷயங்களுக்கு மேட்ச் ஆகும். இது வந்து மீடியமாக இருக்கும். இதோட வெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவையிலே 3 வெரைட்டி இருக்குது. நம்ம சில பிராண்டுக்கு போகும்போது சில பிராண்டோட இது உங்களுக்கு தெரியும். அந்த ஜல்லடை அவங்க எந்த மாதிரி வச்சு அதை பிரித்து எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இதோட இது கிடைக்கும். அந்த வால்யூம் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது ஆவரேஜ். இது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இது ஒரு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி தனியாக வறுத்து போடுறதுலாம் பார்க்கும்போதுலாம் இல்லை உங்களுக்கு தனியாக இதுலேயே ஒர்க் ஆரம்பிச்சிருங்க. இது வந்து ஈஸி குக்கு. மண்டபத்தில் நம்ம வந்து நிறைய அதிகமாக வந்து ஆட்கள் வராங்க, எண்ணிக்கையை விட அவங்க கூடுதலாக இருக்கிறாங்க, அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு அர்ஜென்ட்டுக்கு ரெடி பண்ணணும், 10 மினிட்ஸுக்குள்ள நம்ம அதை பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம இது மாதிரி தனித்தனியாலாம் வறுத்து எடுத்து அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பண்ண முடியுமானாக்கா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ வந்து எல்லாமே அட்டன் டயத்தில் வேலையை முடிச்சு அந்த இலை போட்டு தண்ணி வைக்கிறதுக்குள்ள ஸ்வீட் வெளில போயிடும். அந்த பேட்டர்ன் பண்ணும்போது இது மட்டும் தான் மேட்ச் ஆகும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அடுப்பு ஆன் பண்ணலாமா? ஆமாம் சார். ஆனால் இந்த நெய் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணும்போது பக்குவம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படியே நீங்கள் சூடில் விட்டாலும் அந்த ரவையோட பக்குவம் வந்து மாற ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? கலர் மாற ஆரம்பிக்கும், உடனே மாற ஆரம்பிக்கும். அதான் விஷயம். ஆமாம். இப்போ இதில் வந்து நம்ம திராட்சை, முந்திரி, ரவா 3 ஐட்டம் போட்டிருக்கோம். இப்போ இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு அடையாளம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டம். அந்த காஞ்ச திராட்சை வந்து அது பபுள் ஆகும். பபுள் ஆகி அது ஒரு சின்னதாக கலர் மாறும், ஒரு ப்ரௌன் கலராக மாறும். அப்படி ஆகும்போது அந்த ரவா வறுத்த வாசமும் வரும்.
இது ரெண்டும் வந்து இதுக்கு அடையாளம் நம்ம வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஸோ இப்போ வந்து இது ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களும் வீட்டில் இதே பக்குவத்தில் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. என்ன வித்தியாசம் வருது பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பண்ணுற பக்குவத்துக்கும் இந்த பக்குவத்துக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டுங்களா? கண்டிப்பாக. இப்போ இந்த திராட்சை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி முழுசாக நல்லா வருது. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றுறோமா? இல்லை, அது இன்னும் கொஞ்சம் அந்த கலர் மாறும். இன்னும் கலர் மாறும். வந்து ஒரிஜினல் கலராக தானே இருக்குது. ஓகே, அந்த கலர் வந்து மாறும், ப்ரௌனிஷ் ஆகும். ஆனால் அந்த ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் அந்த மலர்ந்து வருது, அந்த மாதிரி பக்குவத்து வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த ரவா நெய்யில் வறுப்படுற அந்த வாசமும் நமக்கு கிடைக்கும். ஓகே, அது ரெண்டுமே அது கொஞ்சம் அடையாளம். இந்த அடுப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் வேகட்டுமே அப்படின்னு நினச்சி விட்டோம்னு சொன்னோம்னா அடியில் கலர் மாறி, அடியில் இருக்கிற ரவாலாம் வந்து ஒரு ப்ரௌன் ஆகிடும், மேலே இருக்கிற ரவா வந்து ஒயிட் ஆகிடும். அது கேசரிக்கு வந்து அந்த தன்மையை கொடுத்துரும். அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். அது ரொம்ப மஸ்ட்டு. சரி, ஓகே. சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சு. முன்னாடி வந்து நிறைய அந்த பபுள்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் வெந்துடுச்சு. இல்லை, அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமாக போனதுனால ஃப்ரை ஆன உடனே அதோட பபுள்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த நம்ம வந்து வெந்நீரோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை முட்டையாக நல்லா அது பெருசாக நல்லா வந்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதுதான் பக்குவம். ஓகே, இன்னொன்று ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ரவை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கொதிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா நெய்யில், இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ தண்ணி ஊற்றலாமா? ஆமாம் சார். ஓகே, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல. ஆமாம். ஒன்றுக்கு எவ்வளவு? 1.5 தண்ணி. 1 கிலோ நம்ம வச்சுருக்கோம். எல்லாருக்கும் வந்து அந்த கிலோ கணக்கு புரிஞ்சுன்னு சொன்னால் கிலோ கணக்கில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று கரெக்டாக அந்த ரவாவை அளந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து அவங்க தண்ணி அளந்து ஊற்றுனாங்கனாக்கா மேக்ஸிமம் சிக்கல் இருக்காது. நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாகும்போது கரெக்டாக தன்மை வந்துடும். இந்த ரவா வேகணும். ஆக்சுவலாக வந்து இதில் நம்ம வெந்நீர் விடாமல் 10 தண்ணி கூட விடலாம். இமீடியட்டாக நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் அந்த மாதிரி வெந்நீர் வச்சு விடும்போது. அடுத்தது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஒரு நல்ல ஒரு சூடாக இருக்கிற ஒரு பொருளை ஒட்டி நீங்கள் பச்சை தண்ணியை விட்டீங்கன்னு சொன்னாக்கா அதோட தன்மை மாறும். ரைட். இப்போ இது ரெண்டுமே வந்து ஹாட் ஈக்குவலாக இருக்கும்போது இமீடியட்டாக நமக்கு வேகிறது மட்டும் இல்லாமல் அந்த தன்மை மாறாமல் இருக்கும். அதனால வந்து வெந்நீர் வந்து நம்ம வெந்நீர் ஊற்றுறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கேசரி பண்ணும்போது முக்கியமாக வந்து இந்த பக்குவத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக கவனமாக வீட்டில் பண்ணாங்கன்னா அந்த கேசரி வந்து எப்படி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அந்த பக்குவம் என்ன இருக்கா அது மாதிரி மெயினாக வந்து அந்த அளவுகள் மாறாமல் நம்ம செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அதில் சேர்க்குற தண்ணீரோட அளவும் அந்த நெய் எண்ணெயோட அளவும் அது ஃப்ரை ஆகிற அளவும், இந்த 3 விஷயம் இதில் சரியாக இருந்துருச்சுன்னு சொன்னாக்கா கேசரி நம்ம அந்த சொல்கிற மாதிரி அந்த பக்குவத்தில் வந்து நமக்கு சரியாக கிடைக்கும். அந்த தண்ணி ஊற்றின பிறகு அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது. ஆமாம். ஓகே, இப்போ இந்த ரவை வெந்த பிறகு நம்ம சக்கரை போடுறோம்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரவா வந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதே மாதிரி அந்த அந்த ஆயில் இந்த நெய் ரெண்டும் பதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னாக்கா, இந்த பாத்திரத்தில் வந்து அந்த ரவா ஒட்டாது. இப்படி கிண்டும்போது பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் எங்கே அதை தள்ளினாலும் சரி மறுபடியும் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அது கரெக்டாக வந்து சேரும், ஒட்டாது. அந்த ஒட்டாமல் இருக்குன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை அதில் இருக்காது. அந்த ஆயில் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்துக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் சரியாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஓகே, ஸோ ஆயிலோட ரோல் வந்து அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஒட்டலை பாருங்கள், நீங்கள் எங்கே போட்டாலும் சரி இந்த பாத்திரத்தில் ஒட்டாது. இந்த இடத்துல ரவா வந்து நல்லா வெந்துருச்சு சார், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒட்டாது. ஸோ இதுதான் கரெக்டான பக்கம் பார்க்குறது. இப்போ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஜீனி ஆட் பண்ணணும். போட்டலாமா? போட்டலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒட்டாத பக்கம் வெந்த பிறகு கெட்டியாகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சர்க்கரை போட்டுறோம். சர்க்கரை போட்டு ஒன்றுக்கு 2 பங்கு நம்ம ஜீனி எடுத்து வச்சோம். 1க்கு 2, அதாவது 1 கிலோ ரவானா 2 கிலோ சர்க்கரை. 2 கிலோ சர்க்கரை. இப்போ நீங்கள் அளவில் சொன்னீங்கன்னு சொன்னால் 1 டம்ளர் ரவானா 2 டம்ளர் ஜீனி. சர்க்கரை போட்ட பிறகு திருப்பி டைல்யூட் ஆகும். ஆமாம், அப்படியே லூஸ் ஆகிடும், கலரை மாற ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல உங்களுக்கு சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபுட் கலர் வேணால் இந்த இடத்துல ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம். பட் கேசரி சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வந்து அந்த ஆரஞ்சு இல்லாமல் எல்லோவும் இல்லாமல் ஒரு கலர் கோல்டன் எல்லோவாக இருக்கும். அது அந்த எல்லோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அது அப்படி இருந்தால் தான் அந்த கேசரியை வந்து அக்செப்ட் பண்ண முடியுது. ஓகே, இந்த இடத்துல திருப்பி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு கலர் சொல்லி உங்களுக்கு நிறைய வந்து டூப்ளிகேட் கலர்ஸ் வருது. ஸோ ஃபுட் கலர் சொல்லி கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா எனக்கு சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட்டில் தராங்க, அது டூப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லது பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு நல்லா ரிச்னஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சுன்னா அதுக்கு சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம், அதாவது குங்குமப்பூ. ஆனால் குங்குமப்பூ யூஸ் பண்ணும்போது அதோட அந்த
ஸ்மெல் வந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஆனால் அது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் சார். பிடிக்கும். அந்த குங்குமப்பூட ஸ்மெல் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதேமாதிரி இந்த கோயில்களுக்கு வந்து பிரசாதம் பண்ணும்போது பச்சைக்கற்பூர சேர்க்குறேன்னு சொன்னால அந்த ஸ்மெல்லும் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அப்படி இல்லை மஞ்சள் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டைல் வந்து இந்த கலர்லாம் வரதுக்கு முன்னாடி மஞ்சள் தான். மஞ்சள் தான். ரைட். சரி, ஓகே. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணோம். இது ஏற்கனவே நம்ம வந்து இந்த ரவா இதில் வெந்துடுறதுனால, தண்ணியில் வெந்துடுறதுனால இதில் வந்து இப்போ நம்ம ஜீனி போட்டோம்னா ஜீனி கரையிற பக்குவம் மட்டும்தான் இப்போ நமக்கு தேவை. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வெந்துடுச்சு. அதே மாதிரி இதெல்லாம் முந்திரி திராட்சை எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லாமே வந்து அந்த அந்த அதனுடைய நிலைக்கு சரியாக வந்துடுச்சு. அப்போ இப்போ நமக்கு இதில் நடக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, ஜீனி வந்து மெல்ட் ஆகும். கரை நம்ம சாப்பிடும்போது நரன்னு இருக்கக்கூடாது இல்லை, அது வந்து மெல்ட் ஆகும். அது மட்டும் தான் இப்போ நமக்கு தேவை. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜீனி கரைஞ்சிருச்சுங்கிறது கை வச்சு பார்க்க முடியாது, சாப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த அதுலேருந்து பபுள் வந்துச்சுன்னு சொன்னால ஜீனி கரைஞ்சிடும். அப்படியா? ஆமாம். இதில் பபுள் இல்லை. இப்போ அது வெந்து அந்த ஜீனி அதில் கரைஞ்சவொன்னே தான் அதுல இருந்து அந்த பபுள் வரும். அந்த சக்கரை போட்ட பிறகு வெந்துச்சான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கை வச்சு பார்ப்போம், இல்லைன்னா உருண்டையாக தான் சொல்லி பார்ப்போம். ஆனால் இவர் அழகா இவரோட பக்குவத்தில் சொல்றது பார்த்தீங்கன்னா அது பபுள்ஸ் மாதிரி வருதுன்னா அப்போ அந்த சக்கரை வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆயிலோட சதவீதமும் அந்த நெய்யோட சதவீதமும் தனியாக தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மிங்கிளான பிறகு அது தனியாக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவு சரியாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சக்கரை கரைஞ்ச உடனே மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னாக்கா அதுலேருந்து அந்த எண்ணெய் அது கக்க ஆரம்பிக்கும். புரியுது. அது வந்து ஓவர் ஃப்ரை. ஓகே ஓகே ஓகே. ஓவராக குக் பண்ணால் மட்டும்தான் எண்ணெய் கக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த பபுள் வருது பாருங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போ தான் 1 2 அப்படி வர ஆரம்பிக்குது. பபுள்ஸ் 1 2 அப்படி பாருங்க, இங்கெல்லாம் அப்படியே வருது. ஆனால் இந்த இடத்துல கிண்டும் போது பார்த்துக்கிட்டோம், டப்பு மேலே அடிச்சிடும். இப்போ நம்ம கலர் போடுறது நமக்கு கொஞ்சம் சரி. ஓகே. நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ண அந்த எந்த பிராண்டு இல்லை எந்த இதுக்கு வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் சார் நம்ம. ஓகே. நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம், அது கடைசியாக போடுறோம். போதும் இல்லை? இப்போ நம்ம பக்குவத்துக்கு இப்போ இந்த கேசரி ரெடி ஆகிடுச்சு சார். ஓகே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போ இது வந்து இப்போ நம்ம மண்டபத்திலே செய்கிறோம்னு சொன்னோம்னா இதுலேருந்து அப்படியே வாளியில் மாற்றி அப்படியே கொடுத்து விட்ருவோம். இப்போ நம்ம இங்கே கேட்டரிங்கில் பண்ணி நம்ம வெளில அனுப்புகிறோம்னு சொன்னால் நம்ம ஹாட் பேக்கில் பேக் பண்ணிடுவோம். இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஹாட் பேக் எல்லாமே வந்து மினிமம் 8 hours, மேக்ஸிமம் வந்து 20 hours அதோட ஹாட் துறக்காமல் நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னோம்னாக்கா நமக்கு ஹாட் நிற்கும். அதனால் எடுத்து சர்வ் பண்ணும்போது அங்கே தயார் பண்ணி அங்கே சர்வ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது இங்கே எடுத்து கொடுக்குற இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே பக்குவத்தில் இருக்கும். அவங்க இலைக்கு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி லூஸாக இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டாம், நேரம் ஆக ஆக உங்களுக்கு கரெக்டாக அந்த பக்கம் வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி லூஸாக அப்படி வைக்கிறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சார். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி போடும். வெறும் ஏலக்காயை மட்டும் நம்ம மிக்சியில் பிடிச்சோம்னு சொன்னால் பொடி ஆகாது. அதனால கொஞ்சம் சக்கரை போட்டு ஜீனி சேர்த்து இது பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஜீனி கொஞ்சம் அளவு கூடுதலாக போடலாம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதில் ஜீனி தான் போட்டுருக்கோம். அது ஜீனி கொஞ்சம் கூடுதலாக போடும்போது இந்த ஏலக்காய் பொடி வந்து நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும். இந்த நாராக இருக்கிறதெல்லாம் அடிபடி போயிடும். கம்மியாக ஜீனியும் ஏலக்காய் அதிகமாக போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது மசியாது. நல்ல தரமான ஏலக்காயாக இருந்தாக்கா வெறும் ஏலக்காய் அடிச்சிங்கனாலே மசிஞ்சிடும். ஆனால் தரமான ஏலக்காய் நமக்கு வந்து பதம் பார்த்து வாங்க தெரிஞ்சால் வாங்கிடலாம். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறதுக்காக நம்ம வந்து அதில் ஜீனியை சேர்த்துறது. ஏலக்காய்க்கு ஒரு தனி ஒரு இதில் நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ்க்கு ஒன்றுத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம். அதே மாதிரி கிராம்பு இன்னொன்று லட்டோட சேர்த்து சாப்பிடும்போது கிராம்பு கடிச்சா அது ஒரு தனி இது. இப்போ மிக்ஸ் பண்ணுற டேஸ்ட் தெரியுங்களா? கண்டிப்பாக சார். தள்ளன்னு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? நல்ல தாராளமாக தரணும். கண்டிப்பாக. சர்க்கரை கரெக்டான அளவு, நெய் வந்து அதிகமாக இல்லை, ஆயில் அதிகமாக இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இலசா இருக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த டைமில் இருந்தால் போக கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த சூடுத்தன்மை போகும்போது தான் அந்த கெட்டி கொடுக்கும். அந்த சூடுத்தன்மை கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்காரு. ஈஸி மெத்தடில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பாதி கேசரி கரையாச்சு, ஒரு சைடு ஃபுல்லாக கரையிட்டு வரேன். வெரி குட் கேசரி. எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்களா? என்னுடைய ஆஃபீஸ் வந்து நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய ஆஃபீஸ் நான் வச்சுருக்கிறேன். இங்கேயே ஒரு கிச்சன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து ஒரு 2000 பேர்லேருந்து
2000 பேர் குறைவில்லாமல் உணவு தயார் பண்ணுறதுக்கு உண்டான உணவு கூடம் இங்கே வச்சுருக்கிறேன். இங்கேருந்து ஃபுட்டை வந்து நம்ம தயார் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம். இந்த மாதிரி ஃபுட்டு தயார் பண்ணி அனுப்பும்போது ஹாட் பேக்கில் பேக் பண்ணி அனுப்புகிறோம். நீங்கள் சாப்பிட்டு நான் சொல்லும்போது சொன்னேன், இப்போ நீங்கள் இந்த இதில் என்ன சூடு இருக்கோ அந்த சூடு உங்கள் இலையில வைக்கும்போது இருக்கும் அப்படிங்கிறது வந்து சேலஞ்ச் சார் அப்படின்னு சொன்னேன். அது நிஜம். நிறைய இடத்துல அந்த பேர் வாங்கியிருக்கிறேன். சரி, வெளியில் தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9441619929. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அழகா ஃபோன் நம்பர், அழகா உங்களோட அட்ரஸ், அதேமாதிரி நிதானமாக இந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுத்ததுக்கு திருப்பி ஒரு பெரிய நன்றி. நம்ம அடுத்தது நிறைய ரெசிபி பார்க்க போகிறோம். அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி. ஒவ்வொரு தடவையும் இந்த வாய்ப்பு எனக்கு அருமையாக கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து தீனா சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. வார்த்தைக்கு தீனா சார் உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி போகும்போது நான் பப்ளிக்கிட்ட பார்க்கும்போது, இப்போ நம்மளை நாளைக்கு நேற்று கூட அந்த மார்க்கெட் கிட்டே போயிட்டு அப்படி போகும்போது அவங்க சரி நீங்கள் பண்ணுற ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போகிற மக்கள் வந்து நல்லா அழகாக சொல்லி தராங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்கள் வார்த்தைக்கு வந்து தீனா அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம போய் வேலை செய்கிற இடத்துல நமக்கு பணம் பொருள் இதை கொடுக்கறத காட்டியும் நம்மளை அந்த வாழ்த்து தெரிவித்து அதை கொடுக்கும்போது அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு பெரிய மகுடமாக இந்த விஷயம் இருக்கும். அந்த வாழ்த்து அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும்தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்துங்கிறது என்னுடைய அனுபவம் சார். கரெக்டான விஷயம். நன்றி சார். அதனால் உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறது வந்து நான் எந்த இடத்துலையும் குறைபட மாட்டேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி ரெசிபிகள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டு சைடில் எதனா நல்ல ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். தரமான ஃபங்க்ஷன் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவர் ஃபோன் நம்பர் கொடுத்துக்க நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.